ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு களி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா குழம்புல போட்டால் சாப்பிட மாட்றாங்க, வேக வச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்றாங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நல்ல மரவள்ளிக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டு மசிச்சுக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். மசிச்சாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ கிழங்குக்கு வந்து 3 அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கரையணும். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அதில். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க கிழங்கு வந்து இதில் சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கலாம். வெல்லம் அந்த கிழங்கு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம மரவள்ளிக்கிழங்க வந்து சிப்ஸு கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஆனால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இது ஸ்வீட்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து கலந்துக்க வேண்டியதான். அந்த கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கணும். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிட்டா முடிஞ்சிடுச்சு. களி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.